அஸ்ஸலாமு அலைக்கும். ஜும்மா முபாரக். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்க. கோயத்துடைய தினார் மதிப்பு அவ்வளோதான் பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 995 ரூபாய் 25% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 273 ரூபாய் 37% உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அல்முல்லா எக்ஸ்சேஞ்ச் ஜமியாக்கள் உள்ள மெஷின் ரேட்டை பார்த்தலாம். இந்தியாவுக்கு 272 ரூபாய் 25%, இலங்கைக்கு 995 ரூபாய் 2% உள்ளது. ஜமியாக்கள் உள்ள மெஷின்களில் நல்ல ரேட் கிடைச்சா போடுங்க. அதே போல் அவங்களுடைய அப்ளிகேஷன் மற்றும் மெஷின்களில் 1.25 தினார் தான் கட்டணமாக அறவிடுறாங்க. கோயத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்று சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பழிச்சாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி நீங்கள் வெளியாகிறதுக்கு முன்னாடியே ரிசிப்டில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரேட்டு சரியாக விழுந்திருக்குதா. அதே போல் அக்கௌண்ட் நம்பர், பேர், டீட்டெயில்ஸ், ஊர், பேங்க் பேர் எல்லாமே சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கோஆபரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும், இலங்கை பணம் அனுப்ப ஒரு தினாரும் கட்டணமாக அறவிடுறாங்க. அல் சாமில் எக்ஸ்சேஞ்ச் கோஆபரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கோஆபரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. குவைத் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் ஒரு தினார் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைத்தில் அல்நாதா, ARY, அம்மான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயாலுகாஸ், KBE, UAE, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், BEC, வேர்ல்ட் எஸ்டேட் எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை குறிப்பாக பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே பல வகையான ரேட், அதே மாதிரி கட்டணம் 750 ஃபில்ஸ், 900 ஃபில்ஸ், ஒரு தினார், 1.25 தினார், இது போன்ற வெவ்வேறு கட்டணங்கள் அறவிடுவாங்க. அதே போல் இலங்கையை பொறுத்த வரையில் இப்போதைக்கு வரைக்குமே 1000 ரூபாய் சில எக்ஸ்சேஞ்சுகளை வழங்குறாங்க. ஆனால் அந்த 1000 ரூபாய் பார்த்தீங்கன்னா 100 தினாருக்கு உட்பட்ட ரேட் தான். ஏன்னா கூகுள்லேயே பாருங்க 989 ரூபாய் 73% தான் காட்டுது. ஆனால் எக்ஸ்சேஞ்சுகளில் 995 ரூபாய் 1000 ரூபாய் வழங்குறாங்க. அதனால உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட லிமிட்டான ரேட்டு தான் தருவாங்க. 100 தினார் அனுப்பினீங்கன்னா 1000 ரூபாய் கிடைக்கும். அதையும் விட அதிகமாக அனுப்பும்போது 990 ரூபாய் 995 ரூபாய் வரைக்கும் கிடைக்கலாம். நல்ல எக்ஸ்சேஞ்சுகளும் உங்களுடைய பணத்தை அனுப்புங்க. பணிப்பெண்களுக்கும் இந்த வாய்ப்பை பெற்றுக் கொடுங்க ஓட்டுநர்கள். கோயத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். ஒரு கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 18 தினார் 222 ஃபில்ஸ். ஒரு கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 21 தினார் 259 ஃபில்ஸ். ஒரு கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 22 தினார் 279 ஃபில்ஸ். ஒரு கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 24 தினார் 296 ஃபில்ஸ். கோயத்துடைய தங்க விலை மறுபடியும் அதிகரிச்சிருக்குது. இந்த நாட்களில் நகை வாங்க போகாதீங்க. அவசியம் இல்லாதவங்க கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி வாங்கலாம்னா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா இப்போ அதிகரிச்சிருக்குது. எதிர்வரும் நாட்களில் இன்ஷா அல்லாஹ் குறையலாம். குறையும் போது வாங்கலாம். ஷுவைக் துறைமுகத்தில் உயிரிழந்த கனரக வாகன ஓட்டுநர் பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்தவர். இலங்கை பெண்மணியின் கணவர். 3 பிள்ளைகளின் தந்தை. ஆகஸ்ட் 4 கடைசி விமானம். அதன் பிறகு குவைட் ஏர்வேஸ் வராது. இதோ ஆரம்பித்தது. 60 ஏவுகணைகள் பறந்தது இஸ்ரேலை நோக்கி. 61 வியாபார தலங்கள் மற்றும் ஸ்டோர்கள் அதிரடியாக மூடப்பட்டது தீயணைப்பு துறையினால். பாலைவனத்தெல்லாம் ஹெலிகாப்டர் போட்டு தேடினாங்க. நான் தான் சொன்னேன்ல ஏதோ ஒன்று பிடிபட போகுதுன்னு. இதோ பிடிபட்டது பெரிய ஃபேக்டரி. உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபா அவர்களின் அதிரடி நடவடிக்கையால் தொடர்ந்தும் சிக்கும் சட்டவிரோத செயல்பாடுகள். பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். ஒரு தியாகியின் உடலை எங்கள் நாட்டில் நாங்கள் அடக்கம் செய்ய பாக்கியம் பெற்றுள்ளோம். இறந்த இஸ்மாயில் ஹனி அவர்களுடைய உடலை இன்று ஜும்மா தொழுகைக்கு பிறகு தோஹாவில் உள்ள மையவாடியில் நல்லடக்கம் செய்யப்படும். கத்தார் எமீர் ஷேக் தமீம் பின் ஹமத் அல்தானி அவர்கள் இதை தெரிவித்துள்ளார். மர்ஹூம் இஸ்மாயில் ஹனி அவர்களுடைய ஜனாசா நேற்றைய தினம் தோஹா விமான நிலையத்துக்கு வந்திறங்கியது. அதன் பிறகு நல்லடக்கத்துக்கான ஏற்பாடுகள் இன்றைய தினம் ஜும்மா தொழுகைக்கு பிறகு இடம்பெறும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இதிலும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இன்னமுமே அந்த பலஸ்தீன மக்கள் ஆமாங்க அவங்க அப்படித்தான் சாகணும், அவங்களுக்கு அப்படித்தான் நடக்கணும் அப்படின்னு கூட சிலர் மனசாட்சி இல்லாமல் சொல்கிறாங்க.
அவங்கெல்லாம் போராளிகள் தீவிரவாதிகள் அப்படின்னு ஒவ்வொரு கதைகளை கட்டுறாங்க. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். நம்மளுடைய சொந்த நாடு இப்போ இலங்கையை எடுத்துக்கொள்வோம். இலங்கையில் போர்ட் சிட்டி துறைமுக நகரம் அப்படின்னு சீன ஆதிக்கத்தில் ஒரு நகரமே உருவாகி இருக்குது. இப்போ அந்த நகரம் நம்மளுடைய அரசியல்வாதிகள் கொடுத்துட்டாங்க. அது அப்படியே மெதுமெதுவாக நம்மளுடைய முழு நாட்டையும் விழுங்க வந்தால் நம்மெல்லாம் எங்கே போகிறது? அதற்காக எதிர்த்து போராடினா அதுக்கு பேர் தீவிரவாதமா? சொந்த மண்ணை காப்பாற்றுறதுக்காக போராடுறது போராட்டமே தவிர தீவிரவாதம் இல்லை. பலஸ்தீன மக்கள் அவங்களுடைய சொந்த நிலத்தை சொந்த மண்ணை காப்பாற்றுறதுக்காகத்தான் முயற்சி செய்கிறாங்க. இஸ்ரேலை போய் அவங்க தாக்கி அவங்களுடைய இடத்தை திருப்பி எடுக்கலாம்னு நினச்சா இது என்ன பெட்டி படிக்கையோட எந்த ஒரு வழி இல்லாமல் வந்த யூதர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தது தான் பலஸ்தீன். இன்னைக்கு அடைக்கலம் கொடுத்த நாடையே அவங்க அடித்து முழுங்க பார்க்குறாங்க. அல்லாஹ் பெரியவன். இன்ஷா அல்லாஹ் எல்லாமே இறைவனுடைய நாட்டம் போலே நடக்கட்டும். முடிந்த வரைக்கும் இன மத மொழி பேதமின்றி மனித நேயத்துக்காக பிரார்த்தனை பண்ணுங்கள். இன்றைய தினம் ஜும்மா தொழுகைக்கு பிறகு உங்களுடைய பிரார்த்தனைகளில் ஸ்மைல் ஹனி அவர்களையும் சேர்த்துக்கொள்ளுங்கள். அதே மாதிரி பலஸ்தீன மக்களையும் குறிப்பாக சேர்த்துக்கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் விரைவில் அவர்களுக்கும் சுபீட்சமான அமைதியான ஒரு நல்ல வாழ்வை எல்லாம் வல்ல இறைவன் பெற்றுக் கொடுக்கட்டும். அதே போல் உலக நாடுகள் அனைத்திலும் நடக்கக்கூடிய யுத்த சூழல்கள் நிறைவடைந்து உலக மக்களுடைய அமைதிக்காகவும் பிரார்த்தனை பண்ணுங்கள். இதோ சீறி பாய்ந்தது 60 ஏவுகணைகள். லெபனானில் ஹிஸ்புல்லா அமைப்பை தாக்கியதை அடுத்து உடனடியாக இஸ்ரேலை நோக்கி 60 ஏவுகணைகளை பறக்க விட்டனர் ஹிஸ்புல்லா அமைப்பு. இனிமேல் தொடர்ந்து தாக்குதல்களுக்கு முகம் கொடுக்க நேரிடும் இஸ்ரேலுக்கு. தற்போது ஈரானும் சேர்ந்து இனிவரும் நாட்களில் தாக்க ஆரம்பிக்கும். குவைட் ஏர்வேஸ் மிக முக்கியமான தகவலை விடுத்திருக்கிறாங்க. லெபனான் பெய்ரூத்துக்கான பயணம் ஆகஸ்ட் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையோட நிறைவடையும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. ரீசெண்டாக லெபனானில் தாக்கினாங்க. அதுக்கப்புறம் மறு தாக்குதல்களை ஹிஸ்புல்லா அமைப்பு ஆரம்பிச்சிருக்குது. அதனால் குவைட் ஏர்வேஸ் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமையோட தங்களுடைய பயணங்களை நிறுத்திடுவோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய குவைத்துகளை முடித்திருக்கக்கூடிய லெபனானி மாமாக்கள் பலருமே பனிப்பெண்களோட லெபனான் போயிருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக கூட 2-3 சகோதரி சொன்னாங்க, நாங்கள் லெபனானில் இருக்கிறோம், ஸ்கூல் விடுமுறைக்காக வந்திருக்கோம்னு. ஆனால் அனைவருமே உடனடியாக பெட்டி படிக்கையை காட்டிட்டு கிளம்புறாங்க குவைத் நோக்கி. அதே போல் எல்லாம் வல்ல இறைவன் பாதுகாக்கட்டும் லெபனான் நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள். அதே போல் வெளிநாட்டவர்கள், இந்தியர்கள், இலங்கையர்கள்னு பல நாட்டவர்கள் அங்கே இன்னமும் பணிபுரிகிறாங்க. பாதுகாக்கட்டும் எல்லாம் வல்ல இறைவன். அதே போல் சந்தோஷமான செய்தியாக அந்த நபருக்கு மாறும். ஆனால் நம்மளுடைய தொழிலாளர்களுக்கு இன்றைக்கி துக்க செய்தியாக மாறும். நேற்றைய தினமே நான் சொல்லிட்டேன், இந்த வேன்களை வச்சு ஹையர் ஓட்டுறாங்க. பாடசாலைகளில் வேலை செய்யக்கூடிய ஓட்டுநர்கள், கம்பெனிகளில் வேலை செய்யக்கூடிய ஓட்டுநர்கள், அவங்க எக்ஸ்ட்ராவாக பார்ட் டைமாக இந்த வேனை வச்சு ஆட்கள் ஏற்றி ஹையர் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை கண்காணிங்க உள்துறை அமைச்சகமே அப்படின்னு வீடியோ ஒன்று பதிவிட்டுட்டார். இந்த வீடியோக்கு இன்னைய தினம் பதில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வெள்ளிக்கிழமையில தான் நிறைய பேர் இந்த வேன் வச்சிருக்கிறவங்க கூடுதலாகவே ஆக்களை ஹையர் இழுக்கிறது, வஃப்ராக்கு கொண்டு போய் விடுறது, அப்தலி கொண்டு போய் விடுறது, இந்த மாதிரி நிறைய ஹையர் ஓடுறது இந்த வெள்ளிக்கிழமை நாள் தான் டார்கெட் பண்ணுறது. வேன் ஓட்டக்கூடிய யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்களா இருந்தால் நண்பர்கள் இருந்தாங்கன்னா தயவுசெய்து தெரியப்படுத்துங்க. இனி வரும் நாட்களில் இந்த வேன்கள் அனைத்தையும் நிப்பாடி செக் பண்ணுவாங்க. ஏன்னா ஹையர் ஓட முடியாது. அப்படி ஹையர் ஓடுறதுக்கெல்லாம் அப்ரூவல் இல்லை. அதுக்கு தான் பஸ் போட்டிருக்கிறாங்க. டிரான்ஸ்போர்ட் இருக்கும்போது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் நாம் டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாது. லைசன்ஸோடு இருந்தால் ஓகே, இல்லைன்னா நிச்சயமாக பிடிபடுவீங்க. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ் யர்ஹமா. ஷுவைக் துறைமுகத்தில் பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த கனரக வாகன ஓட்டுநர் ஒருவர் மீது, அவருடைய வாகனத்தின் மீது கிரேன் அப்படியோ மிஸ் ஆகி கண்டெய்னர் பாக்ஸு சரிஞ்சு விழுந்திருக்குது. இதில் சம்பவ இடத்திலேயே அந்த ஓட்டுநர் உயிரிழந்ததாக தெரிவிச்சிருக்கிறாங்க. இது மீனால் ஷுவைக் துறைமுகத்தில் தான் இந்த விபத்து நேற்றைய முன்தினம் இரவு அதிகாலை, நேற்றைய தினம்னு சொல்லலாம், நேற்றைய தினம் அதிகாலை 2 மணிக்கு இந்த விபத்து நடந்திருக்குது. இந்த விபத்தில் சம்பவ இடத்திலேயே ஓட்டுநர் உயிரிழந்திருக்கிறார். இந்த பங்களாதேஷ் நாட்டை சேர்ந்த ஓட்டுநர் திருமணம் முடித்திருப்பது இலங்கை பெண் ஒருவர். இவங்களுக்கு 3 பெண் குழந்தைகளும் இருப்பதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. அல்லாஹ் யர்ஹமா. அதே மாதிரி ஓட்டுநர்களே, இந்த மாதிரி கனரக வாகன ஓட்டுநர்கள் கிரேனில் லோடு ஏற்றும் போது முடிஞ்சால் இறங்கி தூரமாக நில்லுங்க. கிரேனில் லோடு ஏற்றி முடியும் வரைக்கும் எந்த நேரத்தில் என்ன ஆகும்னு சொல்ல முடியாது. எல்லாமே இயந்திரங்கள் தானே. அதனால் தயவு செய்து தூரமாக நில்லுங்க. தூரமாக நிற்கிறது தான் பெட்டர். அல்லாஹ் பாதுகாக்கட்டும் அனைத்து ஓட்டுநர்கள், அனைத்து தொழிலாளர்களையும். ரொம்ப கவனம்.
எந்த நேரத்தில் என்னாகும் அப்படின்றத நம்மளால் வியூகிக்கவே முடியாது. சில நொடிகளில் முடிந்து போயிடும் சில விபத்துகள். அதனால் தயவு செய்து ரொம்ப கவனம். அதே மாதிரி எந்த ஒரு வேலை செய்கிறதா இருந்தாலும் சிந்தித்து செயல்படுங்க. அது கிரெயின் ஆப்ரேட்டராக இருக்கட்டும் அல்லது வாகன ஓட்டுநர்களாக இருக்கட்டும், ஏன் வீதி ஓரமாக நீங்கள் நிற்கும்போது கூட தயவு செய்து ரொம்ப கவனமாக நில்லுங்க. ரீசெண்டாக கூட பார்த்துருப்பீங்க, ஒரு கனரக வாகனத்துடைய டயர் எப்படி கலண்டு போய் விழுந்துருந்துச்சு ஒரு கடைக்குள்ளன்னு. அதே மாதிரி சில வாகனங்கள் ஏதாவது டயர் வெடிச்சோ ஏதாவது செஞ்சோ திடீர்னு சடனாகவே வந்து உங்கள் பக்கம் திரும்பலாம். கொண்டு வந்து ஆயுசு முடிஞ்சிருச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் எல்லாம் வல்ல இறைவன் நம்மளுக்கும் ஒரு வாய்ப்பை தருவான். பல கவர்னரேட்டுகளில் அதிரடியான சோதனைகளை மேற்கொண்டு வராங்க குவைத்துடைய தீயணைப்பு படை. இதன் அடிப்படையில் பாதுகாப்பு மற்றும் தீ தடுப்பு தேவைகளை பூர்த்தி செய்யாததால் பொது தீயணைப்பு படை 61 கடைகள் மற்றும் ஸ்டோர்களுக்கு நிர்வாக ரீதியாக சீல் வைத்ததாக தெரிவித்திருக்கிறாங்க. குறிப்பாக ஸ்டோர்கள், கடைகள், ஏன் அப்பார்ட்மெண்ட்களில் கூட பழைய பொருட்கள் அதிகமாக சேகரித்து வச்சுருந்தாலோ அல்லது தீ தடுப்புக்கான சரியான உபகரணங்கள் இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி சீல் வைக்கப்படும். கவனத்தில் கொள்ளுங்கள். இப்போ ரீசெண்டாக நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபா அவர்களுடைய உத்தரவின் பேரில் பல பாலைவன பகுதிகளில் அதிரடியான சுத்திகரிப்பு மற்றும் சோதனை பணிகள் மேற்கொள்ளப்படுது அப்படின்னு. ஏன்னா பாலைவன பகுதிகளில் பல ஆக்கிரமிப்புகள் கண்காணிக்கப்பட வேண்டும் அப்படின்னு உத்தரவிட்டிருந்தார். இதன் அடிப்படையில் நேற்றைய தினம் ஒவ்வொரு பாலைவன கூடாரங்கள் மற்றும் டென்ட்கள் மற்றும் அதே போல் அறைகள், கிருபி ரூம்கள் இதெல்லாமே சோதனையிட்டு வந்திருக்கிறாங்க. இப்படி சோதனையிட்டுக்கிட்டு வரும்போது ஒரு ஃபேக்ட்ரி ஒன்று சிக்கி இருக்குது. ஃபேக்ட்ரி என்ன ஃபேக்ட்ரி தெரியுமா? அப்படியே எல்லாமே ஃபுல்லாக செட்டப்பாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க நடு பாலைவனத்தில். அந்த செட்டப்பில் என்ன நடக்குதுன்னா, போதை மாத்திரைகள், லரிக்கா போன்ற பல வகையான போதை மாத்திரைகளை தயாரித்து வந்திருக்கிறாங்க. ஆசிய நாட்டவர்கள் தான் பிடிபட்டிருக்கிறாங்க. ஏன்னா இது சம்மந்தப்பட்ட முதலாளிகள் எப்பயுமே அங்கே இருக்க மாட்டாங்க. பிடிபடுறது இந்த மாதிரி இளிச்சவாயர்கள் தான். நம்ம எப்போவுமே சொல்கிறது தானே, சட்டவிரோத விடயங்களில் சம்மந்தப்பட்டீங்கன்னா பிடிபட போகிறது நீங்கள் தான். கஃபீல் என்ன சொல்லுவாங்க, நான் இதை எடுத்து ஆட்டு பண்ண வைக்கிறதுக்கு தானேப்பா கொண்டு வந்து அவங்கள வச்சேன், படுபாவிங்க எப்படி பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, எனக்கே தெரியாது, எனக்கு போக கிடைக்கிறது இல்லை, நானும் கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன், கடைசியில் பார்த்தா இங்கே போதைப் பொருளாக தயாரிச்சிருக்கானுங்க, நல்ல வேலை சார் பிடிச்சிங்க, இந்த நாட்டு மக்களை காப்பாற்றிடுங்க சார் அப்படின்னு அவங்க கையை கொஞ்சிட்டு அவங்க முசாபா பண்ணிட்டு போயிடுவாங்க. பிடிபடுறது யார்? இழிச்ச வயர்களாகிய நீங்கள் தான். சட்டவிரோத செயல்பாடுகளில் தயவு செய்து சம்மந்தப்படாதீங்க. சம்மந்தப்பட்டீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் தான் பிடிபடுவீங்க. பாருங்கள், பண்ணை மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறாங்க. கடைசியில் பண்ணைக்குள்ளே பார்த்தா வேறு லெவலில் ஃபேக்ட்ரியே உற்பத்தி, அந்த போதைப்பொருள் மாத்திரை தயாரிக்கக்கூடிய ஃபேக்ட்ரியை ரெடி பண்ணியிருக்கிறாங்க. பாருங்கள் காட்சிகளை.
ஷுவைக் துறைமுகத்தில் ஆசிய நாட்டிலிருந்து வரவழைக்கப்பட்ட ஒரு கண்டெய்னரிலிருந்து கிட்டத்தட்ட 12,000 6 வகை மதுபான பாட்டில்கள் கைப்பற்றப்பட்டுள்ளது. இதுவும் பார்த்திங்கன்னா இந்த நாட்டுக்குள்ளே கொண்டு வர முயற்சி செஞ்சுருக்கிறாங்க சட்டவிரோதமாக. ஆசிய நாட்டிலேருந்து வந்த கண்டெய்னர் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. வெள்ளிக்கிழமை நல்ல ஹோன்னு வியாபாரம் பண்ணலான்னு பார்த்தாங்க. ஹோன்னு அந்த மாதிரி போயிடுச்சா. நல்ல வேலை பார்த்தாங்க அதிகாரிகள். சூப்பர். அது என்ன பிரமாதம், அதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்கு அப்படின்ன மாதிரி ரியாத்தில் ஒரு ஃபேக்ட்ரி ஒன்றே நடத்திருக்கிறாங்க. ரியாத்துக்கு தெற்கே சில பொருட்களை தொடர்ந்து கண்டெய்னர்களை ஏற்றி போகிறாங்க அப்படின்ற சந்தேகத்தின் பேரில் செக் பண்ண போய் பார்த்தா அங்கே போலியான சிகரெட் ஃபேக்ட்ரி. عمالة آسيوية تدير مصنعا لتصنيع السجائر بمواد مجهولة المصدر، ثم تقوم بتعبئتها باسم علامة تجارية، ولكن وزارة التجارة تداهم المصنع وتصادر المنتج. هذا المستودع يقع جنوبي الرياض، حول إلى 6 مصانع سجائر من قبل العمالة بطرق بدائية وبلا أدوات سلامة، والمنتج في الأصل لا سلامة له. تم العثور على 9 آلات لطباعة وتصنيع التبغ، وحوالي 2,000,000 علبة جاهزة للتوزيع في الأسواق، و4 ملايين موصق لعلب السجائر، و9,000 تبغ خام، ومواد أخرى مجهولة المصدر. ولله الحمد تمت الإطاحة بمستودع جنوب الرياض بمشاركة بلدية السلي والهيئة العامة للزكاة والضريبة والجمارك. تدير عمالة آسيوية يقومون بتصنيع الدخان بمواد مجهولة المصدر. تم ضبط مكان للطباعة لطباعة أبكات الدخان بكميات مهولة تم طبعها، وتم ضبط مواد مجهولة المصدر لتصنيع الدخان، كما تم ضبط كل ما يتعلق في تصنيع الدخان من أسفنج وسلوفان وخلافه. وزارة التجارة என்ன ஒரு வில்லத்தனம்! சிகரெட் பேக்கெட்லையும் கலப்படமா? அப்போ எதையுமே நம்ப முடியாது. ஏன் எதிர்காலத்தில் மனிதனுக்கு பதிலாக க்ளோனை அமைச்சிட்டாங்கன்னா க்ளோன் யார் மனுஷன் யாருன்னு கூட கண்டுபிடிக்க முடியாத சூழல். சிகரெட் ஃபேக்ட்ரி பாருங்கள், எல்லாமே போலியாக அங்கேயே உற்பத்தி பண்ணி தயாரித்து பேக்கிங் பண்ணி விற்பனை பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் பிடிபடுறது எல்லாமே தொழிலாளர்கள் தான், முதலாளிகள்லாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், நல்ல வேலை பார்த்தீங்க சார்னு கலண்டுருவாங்க. யோசித்து நடங்க சட்டவிரோத செயல்பாடுகளில் ஈடுபடுறவங்க. அதே போல் குவைத்துடைய கவர்னரேட்களில் அதிரடியான சோதனை, குறிப்பாக ஹவாலி கவர்னரேட்டில் நேற்றைய தினம்
உணவு ஊட்டச்சத்து பாதுகாப்பு குழு அதிரடியான சோதனைகளை மேற்கொண்டு வந்திருக்கிறாங்க. அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த ஜூஸ் கடைகள், உணவகங்கள், சூப்பர் மார்க்கெட்கள், ஜமியாக்கள், அதே போல் பெட்டி கடைகள், பக்காலாக்கள், இந்த மாதிரி பல இடங்களில் சோதனைகளை மேற்கொண்டு வராங்க. மத்தாம்களாக இருக்கட்டும், அடுத்தது ஜூஸ் கடைகளாக இருக்கட்டும், இந்த உணவுப் பொருட்கள் விற்கக்கூடிய கடைகள், துரித உணவுகள் தயாரிக்கக்கூடியவங்க தயவு செய்து ரொம்ப கவனம், எல்லா விடயங்களையும் சரியாக பார்த்துக்கோங்க. ஒரு டாஃபி இருந்தால் போதும், ஒரு சாக்லேட், ஆஃப்டர் ஒரு சாக்லேட் வந்து டேட் எக்ஸ்பயர் ஆகியிருந்தால் போதும், சரியான சட்ட நடவடிக்கைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும். அதே மாதிரி கடைகளில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் தொழில் தளத்துக்கு கௌரவம் கொடுத்து சட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கோங்க. அல் நயீம் ஸ்கிராப் யார்டில் பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் சுற்றுச்சூழல் அதிகார சபை அதிரடியான சோதனைகளை மேற்கொண்டிருக்கிறாங்க. இனி வரும் நாட்களில் தொடர்ந்து ஒவ்வொரு செக்டாரும் சோதனைகளை மேற்கொண்டு கொண்டே இருக்கிறாங்க. இதுவரைக்கும் டிராவல் பண்ணி வந்த என்னுடைய அன்பார்ந்த பார்வையாளர்களே, இன்றைக்கி மாலை நேரம் போடக்கூடிய செய்தியை மறக்காமல் பாருங்கள். பல வியக்க வைக்கும் உண்மைகள் இருக்குது. அதே போல் சில டாக்ஸி கம்பெனிகள் டாக்ஸி ஓட்டுநர்களை வச்சு ரொம்ப கொடுமை பண்ணுறாங்க. பணம் கொடுக்கலன்னா கேஸ் போட்டுருவோம் அப்படின்னு மிரட்டுறது. டாக்ஸி கம்பெனிகளுக்கு அதிரடியான ஆப்பு வருது. அது சம்மந்தமான வீடியோவும் இருக்குது. தயவுசெய்து இன்றைக்கி மாலை நேரம் போடக்கூடிய வீடியோவை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதே போல் இன்றைக்கி வெளியில் போகிறீங்களா, தயவு செய்து சிவில் ஐடியோடு போங்க. சிவில் ஐடி இல்லாத பட்சத்தில் போகிறத தயவு செய்து தவிர்த்துக்கோங்க. எங்கேயுமே போகாதீங்க. வெளியில் போனால் சிவில் ஐடியோடு போங்க. சிவில் ஐடி இல்லையா பேசாமல் வீட்டிலே இருந்துருங்க. ஏன்னா எங்கே போனாலுமே செக்இன். இப்போ நேற்றைய தினம் கூட மஹபூலா மற்றும் ஜிலிப் ஷுக் பகுதிகளில் சடன் செக்இன் போட்டிருந்தாங்க. அதில் கிட்டத்தட்ட 100 பேர் பிடிபட்டிருக்கிறாங்க. எல்லாமே குடியிருப்பு விதிமீறல்கள் பண்ணவங்கன்னு தான் தெரிவிச்சிருந்தாங்க. அதனால் தயவு செய்து ரொம்ப கவனம். என்னால் முடிந்த வரைக்கும் ஒவ்வொரு தகவல்களையும் திரட்டி கொண்டு வந்து உங்களிடம் தர முடியும். கூடவே இருந்து ஒவ்வொரு நாளும் புத்தி சொல்ல முடியும். அதை கேட்டு நடக்கிறதும் கேட்காம அலக்களிக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் இந்த பாபா அது இருக்குது, பாபாவுக்கு இது இருக்குது, என்னோடய பாபா பெரிய ஆள், அதெல்லாம் பார்த்துக்குவார் அப்படின்னு சொன்னவங்க தான் நிறைய பேர் நாட்டை விட்டு போயிருக்கிறாங்க, ஜெயிலில் இருக்கிறாங்க. ஏன்னா எந்த சந்தர்ப்பத்திலையும் எல்லாமே வேலை செய்யாது. தயவு செய்து ரொம்ப கவனம். என்னால் முடிந்த வரைக்கும் நான் விடுமுறை கூட போகிறதில்ல. இப்போ பாருங்கள் 4:27 டைம். எனக்கு இன்றைக்கி காலையில் ஏதோ சாப்பிட்டது இரவு சரி வரல, வாமிட் வந்துடுச்சு. இன்றைக்கி குரலும் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும்னு நினைக்கிறேன், அந்த கரகரப்பு தன்மையோடு இருக்கும்னு நினைக்கிறேன். வாமிட் வந்துடுச்சு, பேசவே முடியலை. இருந்தாலும் என்னால் முடிந்த வரைக்கும் நல்ல தகவல்களை கொண்டு வந்து நியூஸாக தாரேன். அதை கேட்டு நடக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. நேரம் போகுது, அதை அப்படி பண்ணுங்கள், இதை எப்படி பண்ணுங்கன்னு பல விமர்சனங்கள் வந்தாலும் தொடர்ந்து அதெல்லாம் தாண்டி என்னால் முடிந்த வரைக்கும் உங்களுக்காக நல்ல தகவல்களை கொண்டு வந்து தாரேன். தெரிவிப்பது நான், தீர்மானிப்பது நீங்கள். ஏன்னா இந்த நாட்டை பொறுத்தவரையில் நம்ம எவ்வளோ பாதுகாப்பாக இருக்கிறோமோ அவ்வளோக்கு நம்மளுக்கு நல்லது. ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. கடைசி வரைக்கும் பார்த்த அனைவருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.